சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்று குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள். குலதெய்வத்திற்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அப்படின்னா பௌர்ணமி. அதுவும் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது அனைத்து குலதெய்வங்களுக்கும் அனைத்து இஷ்ட தெய்வங்களுக்கும் சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த நாளில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாட்டுக்கான பலன்கள் அபரிவிதமான பலன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். சித்ரா பௌர்ணமி எப்போ வருகின்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி வருகின்றது. அதுலேயே நமக்கு புத்த பூர்ணிமாவும் சேர்ந்து வருகின்றது. அமிர்த யோகம் சேர்ந்து வருகின்றது. இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டுக்கான பலன்களும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு வீட்லேயும் மாலை நேரத்தில் செய்வது ரொம்ப நல்லது. அது ஏன் மாலை நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திரனின் முழு ஒளியோடு நம் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. அந்த நாளில் உங்களால் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடிந்தால் கண்டிப்பாக அந்த எல்லையில் நின்று பாருங்கள். குலதெய்வத்தின் சக்தியை அந்த எல்லையில் உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். எல்லாராலையும் மாலையில் வழிபாடு ஷார்ட்ஸில் என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சது. ஃபுல் வீடியோ லிங்க் கீழே உள்ள ப்ளே பட்டனில் இருக்குது. கட்டாயம் பாருங்கள். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.